ஆரம்பிக்கலாங்களா? எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி? இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க? எங்களுக்கு 6 months once சண்டை வரும். அப்படியா? அதுல என்னடா பெருமை? நம்ம இன்கிரிமெண்ட் வர மாதிரி சொல்றீங்க. 6 months once சண்டை. எல்லாம் பழகிருச்சுடா. 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவோம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நான் திட்டமாட்டேன் சார். நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? நீங்களே சொல்லி. எது? அதுக்கு என்னப்பா? வேணா. ரைட் விடு. சார் அவர் என்ன லூசுன்னு சொன்னாருனாக்கா நான்லாம் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் லூஸ். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒன்னா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்ப பார்த்தோம்னு சொல்லுங்க. தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. அந்த மூவின்னு இல்ல சார், நான் அவர் கூட போறேன்னா அது ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏதாவது டாபிக்ல வேற ஏதாவது சண்டை நடந்துருக்கும். நீ அந்த குரூப் போட்டோல என்ன கூப்பிடாம தானே போனேன். சப்பா முடியலப்பா. ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன். நாத்தனாதன்ட்டு எல்லாத்தையுமே செஞ்சேன். அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நீங்க விட்டுட்டு போட்ட எடுத்து தப்பு தான். ஒத்துக்கிறேன். எந்த பயனும் இல்ல. மரியாதை தெரியாதா? பெரியவங்க எல்லாம் மேலே இருக்காங்க, நீங்க மட்டும் கீழே உட்கார்ந்துருக்கா. அவர் சண்டையை போட்டுட்டாப்ல. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சார் அப்படிலாம் பேச வராது சார். இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 times மேல சொல்லிட்டாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோ கலர் தான் எனக்கும் வந்து மறந்தாச்சு. லைப்பா தோல்ஸ்டியாடா. ஃபேமிலில எடுத்துட்டாங்க, அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. நான் நினைச்சா கலர் கூட எடுத்து கொடுக்கலங்கிறது என் ஞாபகத்திலே வச்சுட்டு அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அது அவரோட ஞாபகம் மறதி. அதுக்கு அடுத்து வந்த ஃபங்க்ஷன்லயே கோயிலுக்கு போகும்போது அதை நான் கட்டிட்டு வந்தேன். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விடும் போல் இருக்கு. உங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் இனிமே அப்பனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் மறந்துடுது. ரேஷன் கார்டு சார் 4 வருஷம் ஆகுது, இன்னமும் எடுக்கல. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். 2 பேருமே ஆபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல் எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. சோலி முடிச்சு வீடு எடுத்துட்டு போய் இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? யாரு ஃப்ரெண்டு வீட்டுல? இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். யாரா நீங்களா? வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறது எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பஞ்சாயத்து கூட